பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டிலன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்க அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஏசப்பாக்கு நன்றி செலுத்த ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட வேத புஸ்தகத்தில் சங்கீத புஸ்தகம் 103 அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம் சாப்டர் 103 verse 3. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்லுகிறது, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷம் முழுதும் ஏசப்பா அவங்களுக்கு நல்ல சுகம் கொடுத்தாரு, பலன் கொடுத்தாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தாரு. ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஒருவேளை இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து அநேக வியாதிகள், அநேக உங்கள் சரீரத்தில் பலவீனங்கள் இருந்திருக்கலாம், பலவிதமான வியாதினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறா. ஆனாலும் ஏசப்பா உங்களுக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து இந்த வருஷத்தை முடிவு வரைக்கும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்தார்ல. ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக ஏசப்பாக்கு நன்றி செலுத்த வேணும். அதுதான் ஏசப்பா நம்மள்ட்ட எதிர்பார்க்குறா. வேதத்தில் கூட நம்ம பார்க்கும்போது 10 குஷ்டரோகி ஏசப்பா அந்த குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். ஆனால் ஒரு குஷ்டரோகி மாத்திரம் வந்து ஏசப்பா கிட்ட ஏசப்பா செய்த அந்த நன்மைக்காக ஏசப்பா கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்தினான். ஆனால் ஏசப்பா அந்த ஒரு குஷ்டரோகி மாத்திரம் அந்த நன்றி செலுத்தினா, மிச்சம் 9 பேர் எங்கே என்று என்ன பண்ணார் ஏசப்பா கேட்குறார். அப்போ ஏசப்பா நம்மள்ட்ட எதிர்பார்க்குறார். ஏசப்பா நம்மளுக்கு செய்கிற நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளில் கூட ஏசப்பா இந்த வருஷம் முழுதும் உங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கிய ஜீவனை கொடுத்து இந்த நாளில் கூட சுகத்தோடு வாழ வைத்திருக்காரு. ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? ஒருவேளை பலவிதமான வியாதிகளால் இந்த வருஷத்தை நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், பலவிதமான பலவீன நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் ஏசப்பா ஜீவனை கொடுத்து இந்த வருஷம் முடிவு வரைக்கும் ஏசப்பா கண்மணி போல நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்தார். ஏசப்பாக்கு நாம் நன்றி செலுத்தும் போது இன்னும் ஏசப்பா நம்மளுக்கு இன்னும் சுகம் இன்னும் நல்ல பலன் ஆரோக்கியம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்க. ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் சரீரத்தில் எந்த ஒரு வியாதி இருந்தாலும் சொல்லுங்க, ஏசப்பா என்னை சுகமாக்க உமக்கு வல்லமை உண்டு. ஏன்னா ஏசப்பா சொல்ற உன் வியாதிகள் எல்லாம் சுகமாக்குற தேவன், அவரே பரிகாரியான தேவனாக இருக்கிறார். ஒருவேளை டாக்டரால் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், ஆனால் ஏசு சுவாமியை நீங்கள் நம்பி வரும்போது ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கும் போது உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அதை சுகமாக்க ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. இந்த நாளில் கூட விசுவாசத்தோடு உங்கள் சரீரத்தில் எங்கே பலவீனம் இருக்கோ ஏசப்பா இந்த வியாதி என்னை விட்டு நீக்க உமக்கு வல்லமை உண்டு, இந்த வியாதி என்னை சுகமாக்க உமக்கு வல்லமை உண்டு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது ஏசப்பா இன்றைக்கே உங்களுக்கு சுகம் தரப்போகிறார். ஏசப்பா இந்த வருஷம் முழுதும் உங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக பலத்துக்காக ஆரோக்கியத்துக்காக ஏசப்பாக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் போது கர்த்தர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல ஏசப்பா நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வருஷம் முழுதும் ஏசப்பா நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்தீர், அதற்காக நன்றி அப்பா. எத்தனையோ பலவீனங்கள் எத்தனையோ ஏசப்பா சரீரத்தில் வியாதிகள் வந்தாலும் அப்பா நீர் பரம டாக்டராக இந்த எங்களை சுகமாக வைத்தீரப்பா. எங்களை சுகமாக்குனரே உமக்கு நன்றி ஏசப்பா. ஒருவேளை இந்த வேலை கூட அப்பா யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறாங்களப்பா உங்களுடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்குவீராகப்பா. உங்களுடைய தலமுள்ள கருத்தால் தொட்டு சுகமாக்குவீராக. நீங்கள் சுகமாக்கினதுக்காக உமக்கு நன்றி. வார்த்தை அனுப்பி ஒவ்வொருத்தரும் நீங்கள் தொட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.